வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீட்லேயே காயர் பித் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காயிலிருந்து இந்த மாதிரி நார் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது முழு தேங்காயை உரிக்கும் போதும் அல்லது நம்ம தேங்காய் ஒரு சைடில் குடுமி இருக்கும் இல்லைங்களா, அதையும் கலெக்ட் பண்ணி வச்சாலே போதும். நம்ம ஒரு 1 மந்த் அப்படி ஆனாலே இந்த அளவுக்கு கிடச்சிரும். இதையே பொடி பொடியாக நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு பிரிச்சுட்டு கத்திரிக்கோலை வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அது மேலே இந்த நாரை வச்சு அருவாள் வச்சும் கட் பண்ணலாம். ரெண்டுமே செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது பழைய கத்திரியாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புது கத்திரியாக இருந்தால் மொன்னையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் கிச்சனில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் கார்டனுக்கு யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி மொத்தத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாடி தோட்டத்தில் நம்ம மண்ணுக்கு மாற்றாக பயன்படுத்துகிறோம். அதாவது முழுசாக இதை மட்டுமே பயன்படுத்த முடியாது. பாதி அளவுக்கு மண்ணும் பாதி அளவுக்கு காயர் பித்தும் பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேஷியோ பயன்படுத்துவாங்க. நான் பாதி தான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கையில் எடுத்துகிட்டு பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா கீழே தனியாக தங்குறது தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியான காயர் பித். நமக்கு நார்மலாக கடையில் கிடைக்கிறது எல்லாமே கயிறு திரிக்கும் போது தனியாக பிரிஞ்சு வர்ற டஸ்ட்டு தான். அந்த மெஷின்லேருந்து கிடைக்கிறதுனால அதை ஊற போட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு செங்கல் மாதிரி கேக் மாதிரி வடிவத்தில் நமக்கு கொடுக்குறாங்க. நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற காயர் பித்தில் நிறைய மண் கலந்துருக்கும். ஆனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படி இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு காஸ்ட்டும் மிச்சமாகும். ஒரு கவரில் நம்ம ஃபுல்லாக மண் நிரப்புறோம் அப்படின்னா 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். அது ஈஸியாக தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் காயர் பித் பாதி அளவுக்கு போடும்போது அந்த பிரச்சனை இருக்காது. வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஊறுனாலுமே வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரத்தன்மையை நல்லா தக்க வச்சுக்கிறதுனால மாடி தோட்டத்தில் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெய்ய காலத்துலையெல்லாம் ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் மண்ணாக இருக்கும்போது கொஞ்சம் இறுகிட்டு நமக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி உறிஞ்சி வச்சுக்குதுன்னு. இதே மாதிரி நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு இந்த காயர் பித் ஃபுல்லாக நனைச்சிட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். நான் ரெகுலராகவே இந்த மாதிரி ஊற போட்டுட்டு 2 நாள் நைட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எடுத்து இதை யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி 2 நாளைக்கு விட்டுறலாம். இது நமக்கு கடையில் கிடைக்கிறத விடமே ரொம்பவும் சுத்தமாகவும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 நாள் கழித்து நான் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற கட்டியை தண்ணியில் அமுக்கிட்டு எடுத்து புளியும் போது இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் காயர் பித் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் பயன்படுத்த வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு இதில் மண் கலவையும் நம்ம உரத்தையும் சேர்த்துட்டு செடி நட்டுறலாம். இல்லை இது நிறைய வேலை, என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் 2 டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படியே அந்த கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத சின்னதாக பொடி பொடியாக கொஞ்சம் கையில் பிரிச்சுட்டு இந்த மாதிரி கவரில் கீழே ஒரு லேயர், கவரோ இல்லை நீங்கள் என்ன பாட் பயன்படுத்துகிறீங்களோ அதில் கீழே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கூட இது நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செடி பகுதியில் மூடாக்கு மாதிரியும் போட்டு விடலாம். இதுவுமே தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ 1 நாள் 2 நாள் வரைக்கும் நம்மளால் தண்ணி விட முடியல அப்படின்னா கூட இதிலிருந்து கொஞ்சம் ஈரத்தன்மையை எடுத்துக்கிட்டு செடி நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கும். முடிஞ்சால் இப்படி கையில் நல்லா பிச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட போடலாம். பாருங்கள், நான் அப்படியே தான் சேர்த்துருக்குறேன். நான் ஒரு மஞ்சி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பயன்படுத்திடுவேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.